வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ஒரு ஒன் பொட் மீலோடு தான் உங்களை சந்திக்கிறேன். நான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறது முட்டையும் நெத்தலி கருவாடும் சேர்த்த ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான். நல்ல உதிரியாக பிரியாணிக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இந்த ஃப்ரைட் ரைஸை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நெத்தலி கருவாடு எடுத்து வடிவாக சுடு தண்ணியில் ஊற போட்டு கழுவி எடுத்து மஞ்சள், உப்பு, தனி மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து இதில் இப்போ நான் பொரிச்சு கொண்டு இருக்கிறேன். கடுகு, சீரகம் இதில் தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு அதோட நீளமாக வெட்டின வெங்காயம், சின்னதாக நறுக்கின உள்ளிப்பல்லு தாராளமாக, அதாவது பூண்டு நிறையவே போட்டிருக்கிறேன். இப்போ இதில் வெங்காயம் வதங்கி வந்துட்டுது. நான் இப்போ இதில் வெட்டி வச்சிருந்த லீக்ஸ் கொஞ்சம், அதோட ஒயிட் கேபேஜ் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுறேன். இதை இப்போ கொஞ்ச நேரம் வதக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுறேன். அதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுறேன். இவை எல்லாத்தோடையும் கொஞ்சமாக கறி பவுடர், அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்கிற ஸ்ரீலங்கன் ஸ்டைல் கறித்தூள் சேர்த்துக்கொள்ளுறேன். இதில் 6 முட்டை எடுத்து மஞ்சள், தனி மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நான் கொஞ்சம் இப்படி அடித்து வச்சிருக்கிறேன். இந்த முதல் நாங்கள் தாளித்ததை அப்படியே ஒரு பக்கத்துக்கு சேர்த்து தள்ளி விட்டுட்டு நாங்கள் இப்போ அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுக்கொள்ளுவோம். கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இதில் இப்போ நான் அடிச்செடுத்த முட்டை எல்லாத்தையும், முட்டை கலவையை நான் இதில் இப்படியே சேர்த்துக்கொள்ளுறேன். இப்போ நீங்கள் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த முட்டை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக எங்களுக்கு இப்படி வரும். இப்படியே மெதுவாக நீங்கள் முதல் முட்டை முழுக்க அந்த தண்ணி இல்லாமல் வற்றும் வரையும் இப்படியே எடுத்துக்கொள்ளுங்கோ. இப்படி நாங்கள் இப்படி கொஞ்சம் ஃப்ளட்டான ஸ்பூனால் இப்படி எடுக்க உங்களுக்கு இது இப்படி இப்படி வரும். கொஞ்சம் பாருங்க, இந்த முட்டை கலவை இப்போ எங்களுக்கு ஸ்க்ரம்பிள் மாதிரி எடுத்துட்டோம். இப்போ முதல் இருந்த அந்த கேபேஜ், லீக், வெங்காயம் எல்லாம் சேர்த்த கலவையை இப்போ இதோட மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். நீங்கள் சூப்பர் மார்க்கெட் வழியை நீங்கள் இதில் வேண்டிக் கொள்ளலாம். கார்லிக் பவுடர் என்று சொல்லி இருக்கும். இதையும் கொஞ்சம் சேர்க்கிறேன். நான் முதலும் பூண்டு ஃப்ரெஷ்ஷாக வெட்டி போட்டேன். நான் அதோட இந்த கார்லிக் பவுடரும் கொஞ்சம் போடுறேன். இந்த கார்லிக் பவுடரும் சேர்ந்து கொஞ்சம் கூட வாசனையாக இருக்கும். அதோட தனி மிளகாத்தூள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. நான் முதலும் முட்டைக்கும் ஸ்ரீலங்கன் மிளகாத்தூள், அதாவது கறித்தூள் போட்டு தான் மிக்ஸ் பண்ணினேன். இப்போ இதுக்கும் தனித்தூளை இப்போ சேர்த்துக்கொள்ளுறேன்.
கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிறதுக்கு இப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கி கொள்ளுங்க. இப்போ ஒரு 5 நிமிடம் நான் இதை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினான் அந்த தூளுண்ட பச்சை வாசனை போகிறதுக்காக. நாங்கள் இதை செய்யலையே ஒரு 2 கப் ரைஸை நான் ரைஸ் குக்கரில் பிரியாணி பதத்துக்கு, அதாவது நல்லா அவிஞ்சு வராமல் அரிசியல் தனித்தனியாக உதிரியாக வார மாதிரியான பதத்துக்கு அவிய விட்டு இப்போ நான் இதில் நெத்தலி கருவாடு பொரிச்சதையும் இப்போ இதில் சேர்த்துட்டேன். அது பொரிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ இந்த முட்டையோடு சேர்த்தா உடனே அது கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரியான பருவத்தில் வந்துடும். நாங்கள் வடித்து வைத்த ரைஸை நான் இதுக்குள்ள சேர்க்க போகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், அடுப்பை லோ ஹீட்லேயே வச்சு கொண்டிருங்கோ. இதை அப்படியே பிரட்டி எடுத்துக்கொள்ளுவோம். வடிவா உரைப்பையும், அதாவது காரத்தையும் உப்பையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நல்ல வடிவாக எல்லா ரைஸ்லையும் தனித்தனியாக இந்த நாங்கள் பொரித்த இந்த எக் ஃபிஷ் எல்லாமே, அதாவது நெத்தலி முட்டை எல்லாமே வடிவாக தனித்தனியாக இந்த ரைஸோடு சேர்ற மாதிரி பிரட்டி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, ஒவ்வொரு ரைஸும் அப்படியே பிரியாணி ரைஸ் மாதிரி உதிரியாக வார மாதிரி பிரட்டி எடுத்தாச்சு. நாங்கள் தண்ணியே சேர்க்கையில் அந்த வதக்கின ஃப்ரை பண்ணின அந்த எக், மற்றது வெஜிடபிள், மற்றது நெத்தலி கருவாட்டு பொரியல் எல்லாம் போட்டு தான் பிரட்டி இருக்கிறேன். வாசனை சூப்பராக இருக்குது. உண்மையில் இது சுவையும் பிரியாணிக்கு ஈக்குவலாக உங்களுக்கு இருக்கும். செய்கிறதும் இனி இல்லைன்ற ஈஸியான ஒரு மெத்தட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டைம் ஃபார் குக்கிங் தமிழ் என்ற சேனலுக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.